காய்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பி வந்துட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவோட ப்ரைவேட் பஸ் தான். பாருங்க, திருச்செந்தூர் தூத்துக்குடி வழி கோவில்பட்டி. போன டைம் ஓட்டினோம்ல சென்னை பஸ், அதே மாதிரி பஸ்ஸு தான். கலரும் பேர் மட்டும்தான் வேற. உள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ் கூட அவங்க தான். சீட்டு கலரு எல்லாமே அதே தான் இருக்குது. சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான். இல்லை காட்டுறதுக்கு எதுவும் இல்லை. டயரு, மெயின் டயர் வந்து நம்ம ஜேகே டயர் போட்டிருக்கோம் பாருங்கள். ஜேகே டயரில் போட்டிருக்கோம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை கைஸ். இந்த லோடு கூட போன இந்த சென்னை பஸ்ஸில் இருந்த லோடே தான், பார்த்தீங்களா? சரி, ஓகே கைஸ், இருங்க. நம்ம ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். பஸ் ஸ்டாண்டுக்கு வழி வேற தெரிலங்க. இருங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு வழி நம்ம எங்கே பஸ் ஸ்டாண்டவே காணோங்க. எப்படி போகணும்? இதில் போகலாங்க, லெஃப்டில் போனால் வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி, ஓகே, வாங்க. ஃபஸ்ட்டு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணோம். இருங்க, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வண்டி ரிவர்ஸில் இருக்குங்க. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணோடனே சரி, ஓகேங்க. இப்போ கிளம்பலாம் அப்படியே. எப்படின்னா லெஃப்டில் போகணுங்க. வெளியில் போயிட்டு லெஃப்டில் போகணும். லெஃப்டில் போயிட்டு சிக்னலில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. லெஃப்டில் போனால் கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு லெஃப்ட் ஒன்று திரும்பும். அந்த லெஃப்டில் போனவுடனே ரைட் சைடு பஸ் ஸ்டாண்டில் வரும் பாருங்கள். இப்படி தான் நினைக்கிறேன். அங்கே சிக்னல் இருக்கு பாருங்கள். லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டாச்சு. இவங்க லேக் வேறு ஆகுதுங்க. என்னங்க இது, ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டுறதுனால அப்படியே லேக் ஆகுது. ரைட் சைடு இருக்குது பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பேசஞ்சர்ஸ் மட்டும் ஏற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம எப்பவும் அந்த சைடு தான் நிறுத்துவோம், தெரியும். பஸ்கார வேற நிற்கும். கடைசியில் நிற்கலாங்க. ஓகே, இங்கே நிறுத்திக்கலாம். ஐயோ, கரெக்டாகவே நிறுத்தலையாங்க. சரிங்க, கரெக்டாக நிறுத்திக்கலாம். ஓகேங்க, போதுங்க. வாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் இருக்கோம். இது திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு. இப்போ வந்து நம்ம தூத்துக்குடி போகிறோம். வாங்க, தூத்துக்குடி. நாங்கள் யாருமே வர மாட்டேறாங்க தூத்துக்குடிக்கு. வாங்க, தூத்துக்குடி. ஏன் மேலே கூட்டமாக நிற்கிறீங்க, வரீங்களா சார்? தூத்துக்குடி போகலாம் சார். வாங்க சார், தூத்துக்குடிக்கு போகலாம். என்ன சார், வாங்க சார். ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? தூத்துக்குடி. ஓகேங்க, இப்போ நம்ம மேப் போட்டிருக்கோம். கிளம்பலாமா? யாருமே ஏற மாட்டேங்கிறாங்க. சரி, கிளம்பலாங்க. இருங்க, மேப்பு ஒரு டைம் சுற்றிக்கிட்டு அதே வழியில் காட்டும். இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம இப்படி சுற்றிட்டு போக சொல்லு. அதுக்கு நம்ம இப்படியே போயிருந்தால் கூட இந்த ரோடு டச் ஆகிரும் இல்லைங்க. இப்போ நம்ம ரைட்லேயே போய்க்கலாம். சுற்றிட்டு திருப்பி அதே ரோடு தான் டச் ஆகுது. இங்கே பாருங்கள், இதே ரோடு தான் டச் ஆகுது.
இப்போ நம்ம ரைட்டில் எடுத்து போய்க்கலாம். ஓகே ஓகே, தூத்துக்குடி 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 யாராச்சும் இருக்கீங்களா? தூத்துக்குடி யாராச்சும் இருக்கீங்களா? தூத்துக்குடி தூத்துக்குடி யாரும் இல்லையா? சரி ஓகே, போகலாங்க நம்ம. வண்டி நியூட்ரல். ஓகே. தூத்துக்குடி 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 பஸ் ஸ்டாண்ட் விட்டே வெளியே வந்துட்டோம், யாருமே ஏறலங்க. பஸ் லாரி பஸ்ஸுங்க, நம்ம பாருங்க காரு லாரியில் வருதுங்க. நம்ம போகணும், திரும்பணும். ஓகே, திரும்பலாம். நிறுத்திட்டாங்க. சிக்னல் போட்டிருக்கான், ரோடு பிளாக் பண்ணி நிறுத்திட்டோம். இருங்க கண்டக்டர்ண்ணா, ரிவர்ஸ் பாருண்ணா. சிக்னல் எடுத்துட்டாங்க கரெக்டாக. நம்ம ரிவர்ஸ் வந்து ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்குள்ள சிக்னல் எடுத்துட்டாங்க. போயிட்டே இருக்கலாங்க நான் ஸ்டாப்பாக. நம்ம லாரி காரணங்க தான் சரி பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம போகிற ரோடு வந்து ஹில்ஸ் ரைடுங்க. இது ஃபுல்லாக ஹில்ஸ் தான். இது இப்போ சிட்டி தாண்டிடோன்னா ஹில்ஸ் தான் வரும். அப்புறம் ஹில்ஸுக்கு அப்புறம் திருப்பி சிட்டி வந்துடும். இங்கே நம்ம பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டு வரவங்க எல்லாத்தையும் பார்த்து பொறுமையாக தாங்க போகணும். லேக்கா அங்கே போட்டது இங்கே நிற்கிதுங்க, ரைட்டில் போகணுங்க. சீக்கிரம் போன ரெட்டே போட்டுருவாங்கண்ணே. ஏன்னா இந்த ரோடு வேறு சின்னதாக இருக்குங்க. ரோடு வேற அங்கே சின்னதாக இருந்துச்சுங்க. லாரிக்கார என்னங்க அந்த சைடு இந்த சைடு வந்துட்டு இருக்கான், திட்டிட்டு போகலாம். கரெக்டாக ஓட்டுங்கண்ணா. ஐயோ, அந்த லாரிக்காரன் கடுப்பாக்கிட்டான். கைஸ், இங்கேருந்து ஹில்ஸ் ஸ்டார்டிங் கைஸ். நம்ம வந்து கரெக்டாக பொறுமையாக ஓட்டணும் கைஸ். பாருங்க, ஃபுல்லாக காடாக இருக்குது பார்த்தீங்களா, நடுவில் ரோடாக இருக்குது. நம்ம வரோன்னு தெரிஞ்சு அவன் எப்படி வரான் பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் கடுப்பாகும். நம்ம தான் வரோன்னு தெரியுது, ஆனாலும் நிற்காமையே வந்துட்டுருக்கான் பாருங்க. அந்த மொட்டை கலர் லாரிக்காரன் கூட கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருந்தா நம்ம போயிருந்துருக்கலாம். அவனும் நம்ம வரதை பார்த்து இன்னும் அவன் ஸ்பீடு தான் ஏற்றினான். அவன் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி காருக்காரன் பாருங்க, காருக்காரன் எப்படிடா போகிற, ஏன்டா டே. ஏதோ வேறு ஏதாச்சும் ஆக்சிடெண்ட் ஆகிருந்தாலும் நம்ம தாங்க நிற்கணும். ஆனால் ஹில்ஸ்லலாம் அப்படி தான். வேறு யாராச்சும் ஆக்சிடெண்ட் ஆனால் கூட டிராஃபிக் ஜாம் ஆயிரும். ஆனால் மாற்றி விட்றக்கு ரோடு இல்லைங்க. அந்த சைடும் வந்து நிற்பாங்க, இந்த சைடும் வந்துடுவாங்க. இங்கே நம்ம போகிறவங்களோ போவாங்க, அங்கேருந்து ரிட்டன் வரவங்க இருப்பாங்கள்ல, அவங்களும் வந்து வந்துட்டுருப்பாங்க. அப்போ ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா வழியே இருக்காது, இப்போ டிராஃபிக் தான் ஆகும். மேலே ஏறுதுங்க. பார்த்து சேஃபாக கூட்டிகிட்டு போனோங்க அவங்கள எல்லாத்தையும். டேர்னிங்லலாம் ஓவர்டேக்கே எடுக்கக்கூடாதுங்க. ஐயோ, போர்டில் வேறு இடிச்சுட்டேங்க, லைட்டாக உரசிடுச்சு. ஹில்ஸில் போனால் ரொம்ப டீசல் கிடைக்குங்க. அது எல்லா கார்னாலும் அப்படி தான்.
லாரிக்காரங்களை சொல்லி தப்பு இல்லைங்க, பெரிய லாரி, அவங்களுக்கும் கஷ்டம்தான். ஆனால் இவ்வளோ பெரிய லாரி மரம் விழுந்துருக்குங்க. அவ்வளோ பெரிய லாரிலாம் இதில் வரதே கஷ்டம். அலோவ் பண்ணக்கூடாதுங்க, போலீஸ்காரங்களாம் அலோவ் பண்ணிடுறாங்க. எல்லாம் அலோவ்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க, அங்கேருந்தே திருப்பி விட்டுருக்கணும். அந்த ஹில்ஸுக்கு இப்போ வந்தோம்ல பார்த்தீங்களா, அந்த ஒரு ரோடு ரைட் எடுத்து வந்தோம்ல, அந்த ரைட்லேயே அவங்களெல்லாம் விடக்கூடாது. அப்போனா கொஞ்சம் ரோடு காருக்காரங்க இருப்பாங்க, பஸ்ஸுக்காரங்கனாலும் ஓகே தான், பஸ்ஸுனாலும் சரி. லாரி பாருங்களேன், முன்னாடி பார்த்து திரும்பும், அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்து திரும்பும், அவ்வளோ பெரிய லாரி அது. நம்ம பிரேக் பிடிச்சி நின்னா வர நின்றுது, முன்னாடி போக மாட்டேங்குது வண்டி. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை பழைய ஆளுங்களே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் நிறையா வியூஸ் போகுது, லைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் ஆகவே மாட்டேங்குது, வியூஸ் மட்டும் நிறையா போகுது. நம்ம சேனலில் ETS2 வீடியோஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணுனாலும் நீங்கள் கேளுங்க, என்னால் முடிஞ்சால் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்னோடய பிசி வந்து லோ எண்ட் பிசி தான், கேமிங் பிசிலாம் இல்லை. அதனால ஒரு கேம் தான் விளாட முடியும். ETS2வே அப்பப்போ லேக் ஆகும் பார்த்துருக்கீங்களா. இதே கேமிங் பிசினா நம்ம GTA 5 அந்த மாதிரி கூட நம்ம போடலாம். இந்த லாரிக்காரன் தாங்க அப்பையிலேருந்து நான் உங்களுக்கு வழி விடாமல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓ ஹில்ஸ், ஐயோ நான் பார்க்கவே இல்லைங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட ஐடி இருக்குங்க, நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி. அதுக்கும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ETS2 டவுட்டு அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டு, உங்களுக்கு கேம் லிங்க் வேணும், பஸ் மோடு, மேப்பு அந்த மாதிரி ஏதாச்சும் வேணுன்னா என்கிட்ட இருக்கிறத நான் தரேன். அப்படி இல்லைன்னா எப்படியாச்சும் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் பார்க்குறேங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பஸ் மோடு டவுன்லோட் பண்ணோன்னா அது எந்த வெர்ஷன் பார்க்கணும். இப்போ நம்ம வந்து 1.31 வெர்ஷன் கேம் வச்சுருக்கோன்னா அதுக்கான பஸ் மோடு தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும். 1.36ஓட டவுன்லோட் பண்ணிவிட்டு 1.31க்கு போட்டு வரலான்னு யோசிச்சுட்டு இருந்தால் வராது. ஆனால் அடுத்த வெர்ஷனுக்கு அதோட மோடு தான் நம்ம வந்து போடணும். அது மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். கடைங்கள்லாம் இருக்குங்க இங்கே. டீ கடைலாம் இருக்கும். சரி மேலே போய் பார்க்கலாங்க. டீ கடையில் இருந்துச்சுன்னா நிறுத்தலாம், நீங்களாம் டீ குடிங்க. ஹில்ஸ் ரோடு கொஞ்சம் கஷ்டம்தாங்க, திடீர்னு திரும்பல் வந்துடுது. பிரேக்கு டக்கு
டக்குன்னு அடிக்கிறதுனால வலிக்கி விட்டுருச்சுன்னா என்னங்க பண்ணுறது? எப்பவும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. ஏங்க இவன் ஏங்க இப்படி நின்றுட்டுருக்கான்? நம்ம ஃபுல் பிரேக் அடிச்சு திருப்பியும் ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி கொஞ்சம் இப்படிதாங்க போக மாட்டேங்குது. பாருங்க அவன் பாருங்க பாருங்க. ஓவர்டேக் அடிச்சுட்டு போயிடலாமா? இல்லைங்க, மேலே ஏறுது, ஹில்ஸ் ஏறுது. இல்லைனா நேராக போய் எடுத்துருக்கலாம் ஓவர்டேக் அடிச்சுட்டு. அங்கேயே பெண்டு திரும்புதுங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம். பெண்டு திரும்புதுங்க. ஐயோ அவனை மொட்டிடுவாங்க. இங்கே பெண்டு திரும்புது பாருங்க. நெட்டு குத்தா இருக்குங்க ஹில்ஸு. ரோட்டுக்கிட்டே மரம் வளர்ந்துருக்குங்க. விழுந்துடும் எப்படியாச்சும், எப்போவாச்சும் விழுகும் பாருங்க. நல்லா இருக்கு வியூ பாயிண்ட்டு. வியூ பாயிண்ட்லாம் நல்லா இருக்கு பாருங்க. கீழே இறங்குதுங்க. எவனாச்சும் மேலே ஏறுவான். நம்ம கீழே இறங்க போதில் எவனாச்சும் ஏறுவானுங்க. ஐயோ நாங்களா போய் தாங்க திருப்ப முடியும். இங்கே பக்கத்தில் திருப்பவே முடிய மாட்டேங்குது. இன்னும் நம்ம ரீச் ஆகிறதுக்கு 113 கிலோமீட்டர் இருக்குங்க. 118 112. அது சீக்கிரம் இறங்கிடுங்க கிலோமீட்டர்லாம். அப்புறம் லாரிக்காரன் எப்படி திருப்புறோம்? மரம் வேற அங்கங்க எல்லாம் வெளியே வந்துருக்குங்க. இங்கே வேற திரும்புதுங்க. இங்கே வேற திரும்புது. எங்க எப்படி திரும்பினோடனே கீழே இறங்குது? இது பார்த்தா நம்ம மசனக்குடியிலேருந்து ஊட்டிக்கு கல்லட்டி ரோடு இருக்கும் பாருங்க, அந்த ரோடு மாதிரியே இருக்குங்க. டக்கு டக்குன்னு பெட்டு வந்துடுதுங்க கவர்மெண்ட் பஸ்ஸு. டக்கு டக்குன்னு பெண்டு வந்துடுதுங்க. பெண்டு சீக்கிரம் வர்றது, பெண்டு அப்படியே நெத்து கொடுத்தா ஏறுறது இறங்குறதுலாம் பார்த்தா அந்த ரோடு நினப்புதாங்க வருது. யாருங்க பின்னாடி இடிக்கிறா? எவனோ இடிக்கிறாங்க பின்னாடி. நம்ம ஷார்ட்ஸ் கூட போட்டோங்க இந்த பஸ்ஸு. 2 ஹாரன் இருக்கு, ஆனால் ஒன்று தான் அடிக்கணும். இதே தான் பாருங்க, 2 ஹாரன் இருக்கா, ஆனால் இந்த ஹாரன் மட்டும்தாங்க அடிக்கும்.
கீர் ஆட்டோமேட்டிக்கில் போட்டு வரும், மேனுவல் போட்டு தான் இங்கே ஓட்டணும் போல். இப்படி தாங்க அது மேனுவல் என்ன தெரியுமாங்க, டக்குன்னு 2 கீர் மாறிடும். 2 கீர் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வண்டி ஏறவே ஏறாது. அப்போ நம்ம இங்கே கார் எப்படி போனான்னு பார்த்தீங்களா? எங்கே கைஸ் போனான் காருக்காரன் போனது பார்த்தீங்களா? ஐயோ, போயிட்டாங்க. எங்க இருக்கானே தெரியல. அந்த ரெட் காரா நம்ம அப்பவே அவனை ஓவர்டேக் அடிச்சிட்டோம்ல. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சதி கொடுத்தான்ல, இடையில வந்தான் திடீர்னு, அவன் தான். வந்துட்டோம் கைஸ், பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் 67 கிலோமீட்டர் தான் கைஸ், பக்கத்தில் வந்துட்டோம். ஐயோ, மலை மேலே ஏறி இருக்கும் கைஸ். இப்போ நல்ல வேலை. திடீர்னு உள்ள வரானுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க கைஸ். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸில் ஜாஸ்தி, நம்ம வீடியோஸ்லாம் இன்னும் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்மளோட சேனலே ரீச் ஆனதுக்கப்புறம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம் கைஸ். நம்ம லைவாக ஸ்ட்ரீம் பண்ணலாம் கைஸ் நம்ம விளாட்றது. அங்கே பாருங்கள் டவுன் பஸ், டவுன் பஸ்ஸு. நம்ம டவுன் பஸ்ஸில் மேலே ஏறுது. இது ஊர் பஸ், இது ஓகே. டவுன் பஸ் பாருங்கள், ஹில்ஸ். லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம் கைஸ். லைவாக நீங்கள் நம்ம கேம் ப்ளே பார்க்கலாம் நீங்கள். அதுக்கு நம்ம இன்னும் நம்ம என்ன சொல்கிறது, சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறணும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா வாட்ச் ஓவர் சேரும். அப்போ தான் நம்ம நம்ம சேனல் ரீச் பண்ண முடியும். இன்னும் 34 கிலோமீட்டர் கைஸ், 34. இன்னும் நம்ம சிட்டிக்கே வரல கைஸ். இன்னும் ஹில்ஸ்லேயே இருக்கும். சிட்டிக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறாங்க. கீழே ஒரு லென்த்தாக ரோடு கட்டுறது போகிறாங்க. என்ன கைஸ் டக்குன்னு திரும்புது. இது ரோடு வேறு. என்ன கைஸ் இப்படி இருக்குது? வந்துட்டோம் கைஸ். ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கிட்டோன்னு நினைக்கிறேன் கைஸ். ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இறங்கிட்டோம் கைஸ். ரோட்டுக்குள்ளே வந்துட்டோம். சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். அப்புறம் கைஸ் நம்ம பஸ் ஸ்டாப்பு எங்கே இருக்குன்னு தெரியல. போகிற வழியில் தான் பஸ் ஸ்டாப் இருக்கும். அப்படியே பார்த்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே சொல்லி லெஃப்ட் சைடு தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த இடம் வந்த மாதிரியே ஞாபகம் இருக்குது.
பெட்ரோல் பங்க் வேற இருக்கு கைஸ். பஸ் ஸ்டாப்புக்கு வேற காணோம் கைஸ். பஸ் ஸ்டாப்பு காணோம். பஸ் ஸ்டாப் இங்கே தான் வரும்னு இது பஸ் ஸ்டாப்பு தானே. இருங்க கைஸ் பார்க்கலாம். இதே தான் கைஸ், இதே தான். லெஃப்டில் உள்ள போகணும் கைஸ். பிளாட்ஃபார்ம் மேலே ஏறி போக வேண்டியதாக இருக்குது. லேக் ஆகுது கைஸ். இங்கே வந்தோடனே லேக் ஆகுது கைஸ். இருங்க இருங்க, இறங்காதீங்க இறங்காதீங்க இறங்காதீங்க, இருங்க. பஸ் அங்கே போய் நிறுத்தலாம், இறங்காதீங்க இருங்க. கைஸ் இங்கே வேற திரும்பாது கைஸ். இது வேற இடம் சின்னதாக இருக்கும். இருங்க கைஸ், இந்த இடம் வேற சின்னதாக இருக்கும் கைஸ். பார்த்து திருப்பிக்கலாம். இருங்க, கேமரா இந்த சைடு கேமரா கூட போட்டுக்கலாம். ஓகே கைஸ், ஓகே கைஸ், ஓகே கைஸ். அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான் கைஸ். நம்ம முன்னாடி கூட ஓகே கைஸ், ஓகே கைஸ். இங்கே நிறுத்திடுவோம். வந்தாச்சு நம்ம இடத்துக்கு. வண்டி ஆஃப் பண்ணிக்கலாம். இருங்க, வண்டி ஆஃப் பண்ணிக்கலாம். அப்பா காலே வலிக்குது கைஸ், காலே வலிக்குது. இன்னைக்கு சூப்பரான ஒரு ரைடு வந்தாச்சு. ஹில்ஸ் ரைடாக இருந்துச்சு. அப்போ பஸ்ஸு ஊட்டின்னு தான் இருந்திருக்கணும். நம்ம வந்து பஸ்ஸு வேறு ஏதோ பஸ்ஸு ஓட்டுறோம். சரி ஓகே கைஸ், நம்ம ஊட்டி பஸ்ஸு ரெடி பண்ணலாம். நம்ம கேம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கேம் டிரைவிங், நம்ம பண்ண டிரைவிங் நல்லா இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நம்ம வந்து கேம் ஓகேவா இல்லை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுமா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். நீங்கள் சொல்லுங்கள், மறக்காமல் கேம் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்தவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்லேருந்தே நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நான் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நம்ம எப்போவுமே ETS 2 வீடியோஸாக தான் போடுவோம். ஜாலியாக அப்படியே பேசிகிட்டே போகலாம். நம்ம இன்னும் சப்ஸ்கிரைபர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, நம்ம வீடியோ நிறைய ரீச் ஆச்சுன்னா நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லைவ் ஸ்ட்ரீம் பண்ணோம் இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம நீங்கள் கமெண்ட் போட அதை பார்த்துட்டு நம்ம கூட பேசிகிட்டே நம்ம வந்து ட்ரைவ் பண்ணலாம். அப்படிலாம் இருந்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் அப்படிலாம் வராது. நம்ம வந்து இன்னும் தூரமாக போயிட்டே இருக்கலாம். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படியே பேசிகிட்டே ஓட்டலாம். நம்ம அந்த மாதிரி சூப்பராக நம்ம ஓட்டலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஏதாச்சும் பஸ் மோடு வேணும், உங்களுக்கு கேம் லிங்க் வேணும், ETS 2 என்ன வெர்ஷன் லிங்க் வேணும்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பயங்கரமான ஒரு பஸ்ஸு இல்லை லாரி காரு ஏதோ ஒன்று நமக்கு எது தோணுதோ அது அப்போ நம்ம வந்து சூப்பராக ஒரு ட்ரைவ் பண்ணிடலாம் காய்ஸ். ஓகே காய்ஸ், தேங்க்யூ காய்ஸ், பாய்.